பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 1. யானை பாகன். ஆடு மாடுகளை மேய்க்கலாம், சந்தைக்கு ஓட்டி போகலாம். ஆனால் ஒரு யானை கூட்டத்தை வழிநடத்தி செல்வது என்றால் அந்த பெரும் பிரயாசியான காரியத்தில் ஈடுபட்டிருந்தான் விக்கி அண்ணன். அவனுக்கு உதவியாளர்கள் பலர் இருக்கத்தான் செய்தனர். ஆனாலும் ஒவ்வொரு யானைக்கும் இருவர் என்ற கணக்கில் இல்லை. அவ்வாறிருக்க யானை மந்தையை நிர்வகித்து ஊர் விட்டு ஊர் அல்ல, நாடு விட்டு நாடு அழைத்து போவது என்றால் லேசானதா? சாலையை அடைத்து கொள்ளாமல் அவை ஒன்றன் பின் ஒன்றாக சென்ற போதிலும் புழுதி மண்டலம் புகையாக சூழ்ந்தது. அசைந்து அசைந்து முன்னேறிய போது காண்டாமணிகளின் ஓசை டிங் டிங் என்று பெரிதாக ஒலித்தது. சீராகவும் இருந்தது. அந்த மணி ஓசையின் தாளகதி சற்றே மாறினால் கூட விக்கி அண்ணன் விழித்து கொள்வான். யானை பாகன்களில் யாரோ ஒருவன் நீண்ட பயணத்தின் அலுப்பை மாற்ற தனக்குத்தானே உற்சாகமூட்டிக்கொண்டு இன்னொரு பாகனுடன் யானை பந்தயம் நடத்துகிறான் என்பது புரியவும் சட்டென்று தனது யானையை திருப்பி கொண்டு வந்து அவர்களை அதட்டி அடக்குவான். ஒழுங்காக வருமாறு கண்டிப்பான். சில சமயங்களில் அந்த நெடுஞ்சாலையில் தேர்கள் வரும், பல்லக்குகள் எதிர்ப்படும். குதிரைகளின் மீது வீரர்களும் வணிகர்களும் செல்வார்கள். அப்போதெல்லாம் முன்னதாக யானை மீது ஆரோகணித்து செல்லும் விக்கி அண்ணன் பின்னால் வருவோருக்கு சைகை காட்டுவான். அந்த சைகையை மற்றவர்களும் பின்பற்றி தொடர்ந்து செய்து கடைசி யானை பாகன் வரை எச்சரித்து விடுவார்கள். வழியில் கடக்க நேர்ந்த ஊர்களில் வீட்டு வாசல்களில் பெரியவர்களே ஆ என்று வாயை பிளந்து கொண்டு நின்றார்கள் எனில், சிறுவர்களோ முதலில் ஏற்பட்ட பிரமிப்பு நீங்கியதும் கூச்சலிடவும் துள்ளி குதிக்கவும் ஆரம்பித்தார்கள். உள்ளூர பயம் இருந்தாலும் தங்களை வீரர்களாக காட்டிக்கொள்ள யானை ஊர்வலத்தை நெருங்கினார்கள். பெரியவர்களின் பிடியிலிருந்து திமிரி விடுவித்து கொண்டு ஓடி வந்தார்கள். சில பிள்ளைகள் கடந்து செல்லும் யானைகளை 1, 2, 3 என எண்ண ஆரம்பித்து வேறு பலர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளவும் அது படை வீரர்கள் ஒரு சேர எழுப்பும் வாழ்த்தொலிகள் போல யானைகளின் மணியோசைக்கும் மேலாக பேரொலியாக கேட்டது. இப்படி அவர்களால் 108 வரை எண்ண முடிந்தது. அம்மா என்று அதிசயித்து 108 என்று வியப்புடன் மறுமுறையும் சொன்னார்கள். இளம் சிறார்களின் உற்சாகத்தால் யானைகள் பாதிப்புக்கு உள்ளாகாது இருக்க வேண்டுமே என்றும், யானைகளால் சிறுவர் சிறுமியருக்கு தீங்கு ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்றும் விக்கி அண்ணன் கவலைப்பட்டான். கடை தெருக்களை கடக்க நேர்ந்த போது தான் அவனுக்கு சோதனைகள் நிறைய ஏற்பட்டன. சந்தடி மிகுந்த அப்பகுதியில் பொறுமையோடும் கவனமாகவும் அவர்கள் செயல்பட வேண்டியிருந்தது. ஆனால் வணிகர்களோ யானைகள் வருகின்றன என்றால் வியாபாரம் நிறையவே நடக்கும் என்பதால் ஊர்வலத்தை வரவேற்கவே செய்தனர். கரும்பும் கொள்ளும் தேங்காயும் மற்றவர்களும் கொஞ்சமாகவா தேவைப்படும்? ஊருக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்துமாறும் தேவையானவற்றை தாங்கள் வண்டியில் ஏற்றி அனுப்பி வைப்பதாகவும் போட்டி போட்டுக்கொண்டு முன்வந்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, யானைகளை பராமரித்தபடியே ஊர் விட்டு ஊர் நடத்தி செல்லும் பாகர்கள் நீண்ட காலம் மனைவி மக்களை பிரிந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு பரிசாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி செல்லவும் விரும்புவார்கள். அவர்களிடம் யானைகளை பராமரிப்பதற்கு மட்டுமின்றி பயண செலவு மற்றும் ஊதியமாகவும் பொற்காசுகள் நிறையவே மடியில் கனக்கும். வெட்ட வெளித்திடலில் யானைகளுக்கு ஓய்வும் உணவும் அளித்து பாகன்கள் தாங்களும் சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் போது ஊர் மக்கள் வந்து குழுமுவார்கள். பாகன்களை பார்த்து, இந்த யானைகள் எங்கிருந்து வருகின்றன, எங்கே போகின்றன, எதற்கு என்றெல்லாம் கேட்பார்கள். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தலைவனை கேளுங்கள் என்று பாகன்கள் விக்கி அண்ணனை காண்பிப்பார்கள். விக்கி அண்ணனோ, சோழ நாடு சோறுடைத்து என்பது தெரியாதா? அதிலும் இந்த ஆண்டு அமோக விளைச்சல். யானை கட்டி போரடித்தால்தான் சரிப்படும், அதற்காகத்தான் இந்த யானைகள் என்பான். வேறு ஊரில் இன்னொரு விதமாக பேசுவான். தஞ்சையில் ஒரு தன வணிகர் நோயுற்றிருக்கும் தன் மகன் பிழைத்து எழுந்தால் 108 ஆலயங்களுக்கு அத்தனை யானைகள் தருவதாக நேர்ந்து கொண்டார் என்றும், இறைவன் வரம் அருளவே பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்க அவரது சார்பில்தான் பல இடங்களுக்கு சென்று யானைகளை வாங்கி வழிநடத்தி போவதாகவும் கூறுவான். இதை கேட்டு சிலர் நிஜமென்றே நம்பி இந்த அதிசயத்தை தமக்கு தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள திரும்புவார்கள். வேறு சிலர் சிரிப்பார்கள். ஐயா, தலைமை பாகரே, உண்மையை சொல்ல மனமில்லை என்றால் கூறிவிடலாமே, எதற்கு இப்படி கட்டுக்கதை என்பார்கள். கட்டுக்கதை என்று தோன்றினால் விட்டு தள்ளுங்கள், எதற்கு என்னை குட்டை உடைக்க சொல்கிறீர்கள் என்பான் விக்கி அண்ணன். அப்படியானால் குட்டு ஒன்று இருக்கிறதா? குட்டு இருந்தாலும் அதை என்னால் பிட்டு வைக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது என்பான் விக்கி அண்ணன்.
எப்படி மறைக்க முடியும்? அதுவும் எத்தனை நாளைக்கு என்று கூட்டத்தில் இருக்கும் ஒருவன் கேட்டுவிட்டு, ஏதோ பெரிய யுத்தம் வரும் என்று மகாராஜா எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆயத்தம் செய்து கொள்கிற முகமாகத்தான். இதோ பாருப்பா, வதந்திகளை பரப்பி மக்களை கவலையில் ஆழ்த்துவது உனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு என்றால் சரி, நான் தடுக்கவில்லை. ஆனால் மன்னரின் கோபத்துக்கு ஆளாக நேர்ந்தால் என் பெயரை இழுக்காதே. இத்தனை சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று சுற்றிலும் இருந்த மற்றவர்களை கைவீசி காட்டுவான் விக்கியண்ணன். இதை கேட்டதும் நமக்கெதற்கு வீண் வம்பு என்று எண்ணியவர்களாக பலர் மெல்ல நழுவி விடுவார்கள். கூடிய வரையில் விக்கியண்ணன் பெரிய ஊர்களை தவிர்த்துவிட்டு அவற்றை சுற்றி கொண்டு போக வழியிருந்தால் அவ்வாறே செய்தான். பலவீனமான பாலங்கள் என்று தோன்றினால் நதி நீரில் இறங்கி கடந்தான். இதனால் எல்லாம் பயண தூரம் அதிகமாயிற்று, தாமதமாகவும் செய்தது. அது பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவசரம் ஏதும் இல்லை, எப்படியோ பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தால் போதும் என்ற எண்ணத்தில் இருந்தான் போலும். ஆனால் அவனுடன் வந்த மற்ற யானை பாகன்களுக்கு நீண்ட பயணம் அலுப்பையே தந்தது. தாமதங்கள் வெறுப்பையும் கொடுத்தன என்பது அவ்வப்போது எழுந்த முணுமுணுப்புகளிலிருந்து தெரிந்தது. விக்கி அண்ணா, தஞ்சைக்கு இன்னும் எவ்வளவு தூரம்? நெருங்கிவிட்டோம், இன்னும் 10 காத தூரம்தான். நாளை மாலைக்குள் போய்விடலாமா தலைவரே? தலைநகரை நெருங்க நெருங்க ஒவ்வொரு கணமும் ஒரு நாழிகையாக அவர்களுக்கு தோன்றியது என்பதை புரிந்து கொண்டான் விக்கியண்ணன். காதலியை அல்லது மனைவி மக்களை கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஆவல் துடிப்பு அவர்களிடம் நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே போவதை உணர்ந்து அனுதாபப்பட்டான். வானில் திட்டு திட்டாக மிதந்த மேக கூட்டங்கள் முழு நிலவை கடந்து வெகு வேகமாக பயணப்பட்டு கொண்டிருந்தன. தென்றல் போர்வையாக உடலை அணைத்தது. சுழித்தோடும் ஆற்று வெள்ளத்தில் குதித்து நீந்தி குளித்து கரையேறி இருந்ததால் பயண களைப்பு பெருமளவும் குறைந்திருந்தது. பாகன்களில் பலர் அளவாக மது அருந்தி நிறைவாக உண்டு நித்திரையில் ஆழ்ந்திருந்தார்கள். மதுவை தொடவும் விரும்பாத விக்கியண்ணனோ முக்கால் வயிறு நிரம்பியதுமே இலையை விட்டு எழுந்து விடுவான். குறைவாக சாப்பிடுவது விழிப்புடன் இருக்க உதவும். யானைகள் கூட திருட்டு போகக்கூடும். இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன்னாயிற்றே. வெட்ட வெளியில் புல் தரையில் பட்டு விரித்து படுத்தான். தரை மெத்தென்றிருந்தது. இரவின் அமைதியை குலைத்து எப்போதேனும் ஒரு யானை தும்மும் அல்லது ஒரு கோட்டான் அலரும். ஆனால் பாகன்களில் யாரும் உறக்கம் கலையவில்லை. தலைவன் இருக்கிறான், பார்த்து கொள்வான் என்று தைரியம் குரட்டை ஒலியாக எழுந்தது. தலைக்கு அடியில் கைகளை கோர்த்து கொண்டு நிலவின் தன் ஒளியில் நனைந்தவாறே கடந்த சில மாதங்களில் அதிசய அனுபவங்களை எண்ணி பார்த்தான் விக்கியண்ணன். பொறுக்கு மணிகளான 50 வீரர்களுக்கு தலைமை ஏற்று விக்கியண்ணன் உடனே சேர நாட்டுக்கு பயணப்பட வேண்டும் என்று 4-5 திங்கள்களுக்கு முன்பு இதே போன்ற பௌர்ணமி இரவில் உத்தரவிட்டார் சோழ தேசத்தின் மாமன்னர் ஆதித்தன். சேரமான் தானுரவிக்கு திருமந்திர ஓலையும் அதில் கண்டிருந்தபடி பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார். சேரமான் இவர்களை வரவேற்று பரிசில்களையும் அவர்கள் ஏறி வந்திருந்த உயர்தர அராபிய குதிரைகளையும் ஏற்றுக்கொண்டான். சோழ மன்னரின் ஓலையை படித்த பிறகு இவர்களுக்கு உடையும் உணவும் உறைவிடமும் தந்ததுடன் சிறந்த யானை பாகன்களாக விளங்க பயிற்சி பெறவும் ஏற்பாடுகளை கவனித்து கொண்டான். விழிஞத்துக்கு அருகே இவர்கள் படை வீட்டில் தங்கி இருந்து கானகங்களில் யானைகளை பிடிப்பது எப்படி, அவற்றை அடக்கி ஆண்டு பழக்குவது எவ்வாறு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய செய்வது எங்கனம் என்றெல்லாம் தெரிந்து கொண்டனர். யானை பராமரிப்பு பற்றியும் போர் யானைகளாக அவற்றை உருவாக்குவது குறித்தும் அறிந்து கொண்டார்கள். யானைகளின் அன்பை பெறுவது வெகு சுலபம் என்றும் அவற்றுடன் உரையாடுவது கூட சாத்தியம் என்றும் புரிந்தது. யானை மீதிருந்து போர் புரியும் கலையையும் கற்றார்கள். பயிற்சி முடிந்த பிறகு அவர்கள் அனைவரையும் அழைத்து கௌரவித்தார் சேரமான் தானுரவி. பிறகு ஆதித்தன் கேட்டிருந்த 108 யானைகளை தவிர வேறு சில பரிசில்களும் தந்து அவர்களை அனுப்பி வைத்தார். எதற்காக இத்தனை யானைகள், ஏன் எங்களுக்கு தீவிர பயிற்சி என்று யோசித்தான் விக்கியண்ணன். ஒருவேளை இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் சொன்னது போல யுத்தம் வருமோ? யார் படையெடுக்க போகிறார்கள்? மன்னர் ஆதித்த சோழனை தாக்கும் துணிவு எவருக்கு உண்டு? சேர நாட்டில் பயிற்சி பெற்ற 50 சோழ தேசத்தில் வேறு பலருக்கும் ஆசிரியர்களாக இருந்து கற்றுத்தர வேண்டியிருக்கும் என்பதனை ஊகிக்க முடிந்தது. அதன் பிறகு என்ன நேரும்? விக்கியண்ணனால் அனுமானிக்க முடியவில்லை. மன்னருடைய மனத்தின் அடித்தளத்தில் என்ன திட்டம் இருக்கிறதோ யார் கண்டது? ஒரு மேக திரையிலிருந்து வெளிப்பட்ட முழுமதி அவன் மீது நிலவை பொழிந்தது. நிலைவாசல் திரையை விலக்கி கொண்டு வரும்போது அபிமான வல்லியின் அழகும் இதை போலத்தான். இல்லை இல்லை,
இதைவிடவும் காந்தியுடன் பிரகாசிக்கும் என்று எண்ணினான். அப்போது தன் நிலவில் குளித்து கொண்டிருந்த போதிலும் தென்றலும் குளிர்வித்த போதிலும் அவன் உடலெங்கும் அனலாய் சூடேறியது. தன்னுடன் வந்த வீரர்கள் சேர நாட்டில் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் காதலிகளை ஏற்றதையும் விலை மகளிரை நாடியதையும் அவன் அறிவான். அவ்வாறிருந்தும் இப்போது தஞ்சை தலைநகரை நெருங்கும் போது அவர்கள் விட்டு பிரிந்து வந்த காதலியருக்காகவோ மனைவியருக்காகவோ ஏங்கினார்கள். ஆனால் அவனோ இதில் மட்டும் மற்றவர்களிடமிருந்து தனித்து நின்றான். சுய கட்டுப்பாட்டுடன் விளங்கி பின்னால் காதலியை தழுவும் போது ஏற்படும் இன்பம் பல மடங்கு அதிகமானது என்று நம்பினான். சகாக்களுடைய பரிகாசத்தை அவன் பொருட்படுத்தவில்லை. ஆக கூடி அவனுடைய ஆர்வம் இப்போது தஞ்சை திரும்புகையில் எத்தகையதாக இருக்கும்? அபிமானவல்லி, என் கண்ணே, இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பகல் பொழுதுதான் என்று பல்லை கடித்து கொண்டு தனக்குத்தானே பேசிக்கொண்டான் விக்கியண்ணன். மறுநாள் மாலை அவர்கள் பயணம் தஞ்சையின் எல்லையில் முடிவுற்றது. இவர்கள் வருவது பற்றி முன்கூட்டியே தூது சென்றிருந்ததால் உயர் அதிகாரிகள் சிலர் எதிர்கொண்டனர். நகருக்கு புறம்பாக புதிதாக உருவாகி இருந்தது ஒரு நீண்ட நெடும் யானை கட்டும் தெரு. பொறுப்பாக யானைகளை ஒப்படைத்துவிட்டு அவற்றை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதையும் விளக்கி சொன்னான் விக்கியண்ணன். மறுநாள் அதிகாலை மன்னர் பிரானை சந்திக்க வேண்டும் என்பதால் இன்று இரவே நகருக்குள் புகுந்துவிட தான் ஆர்வமாக இருப்பதையும் வெளியிட்டான். சம்மதம் கிடைத்ததன் பேரில் விரைந்த போதிலும் தஞ்சை கோட்டையை நெருங்கும் முன்பு கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டன. இருப்பினும் மகாராஜா அவனுக்கு வழங்கி கௌரவித்திருந்த புலி லட்சணையை காட்டியதும் திட்டி வாசல் கதவு திறந்து கொண்டது. விக்கி அண்ணனை அறிந்தவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். புறநகர் பகுதியில் யானை கட்டும் தெருவில் தளபதிகள் கேள்விகளை கேட்டு குடைந்தது போலவே இங்கும் அவன் நண்பர்களான வீரர்களும் அதிகாரிகளும் அவனுடைய பயண அனுபவங்கள் பற்றியும் பயிற்சி குறித்தும் ஆர்வமுடன் கேட்டு அவனை தாமதப்படுத்தினார்கள். தன் பரபரப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களில் சிலருடன் உணவு விடுதிக்கு சென்று விருந்துண்டும் உரையாடியும் மகிழ்வித்தான். பிறகு விடை பெற்று கொண்டு புறப்பட்டான் விக்கியண்ணன். முதலில் வீடு திரும்ப வேண்டாமா என்ற எண்ணத்தை கனப்பொழுதில் எளிதாக ஒதுக்கிவிட்டு விரைந்தான். அவன் கண்கள் எந்த மாளிகையை காண ஏங்கினவோ அது தென்பட்ட போது இரவு வெகு நேரமாகிவிட்டதால் ஓரிரு நொந்தா விளக்குகளை தவிர மாளிகையில் இருளே சூழ்ந்திருந்தது. அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. வாசல் பக்கம் சென்று கதவு தட்டுவதால் தானே நேரமும் காலமும் பார்க்க வேண்டும். அந்த மாளிகையின் எந்த பக்கத்தில் அபிமானவல்லி கண் அயர்வாள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். வீதியில் நடமாட்டமில்லை என்பதை சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்து நிச்சயப்படுத்தி கொண்ட அவன் தன் கரத்தில் இருந்த நீண்ட வேலுடன் வேகமாக ஓடி அதை தரையில் ஊன்றி அதன் உந்து விசையில் லாவகமாக எம்பி உயர்ந்து நெடிய மதிலின் மறுபுறத்துக்கு தாவினான். சாலையில் வேல் விழும் ஓசையும் இவன் இலை சருகுகள் மீது குதித்த சத்தமும் எழ, யார் அங்கே என்ற அதிகார குரல் கேட்டது. மர நிழலில் பதுங்கி அமைதி காத்தான். காவலர் இருவரில் ஒருவன் எழுந்து நின்று 3 திக்கிலும் கண்ணோட்டம் விடவும் இன்னொருவன் எலியோ பூனையோ என்று அலட்சியமாக கூறி தாயமுருட்டவும் நிலவொளியிலும் நுந்தா விளக்கொளியிலும் ஆட்டம் தொடர்ந்தது. ஒளி எழுப்பாது மெல்ல நகர்ந்து அப்பால் சென்று சரசரவென்று ஒரு மரத்தில் ஏறினான். கிளையில் ஊர்ந்தான். மேன் மாடத்தை நெருங்கி நீண்டிருந்த கொடி கம்பத்தை பற்றி ஊசலாடி உட்புறம் குதித்தான் விக்கியண்ணன். நிலவொளி நிலைவாசலில் தொங்கிய மெல்லிய திரைச்சீலையை வைடூரிய நிறத்தில் ஒளிர செய்யவும் அதன் பின்னால் கருநிழலாய் ஒரு கட்டில் தெரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.